சுத்த அனுபவம் நிறைவடைந்ததும் அந்த ஆற்றல் புதிய வடிவில் வெளிப்படும். அதுதான் பிறவி. பழைய நினைவுகள் துகள்களாகவே புதிய சிந்தனைகளில் வெளிப்படும். அதனால் சில குழந்தைகள் பிறந்தவுடன் பெரிய ஞாபகங்கள் பேசுகிறார்கள். இது சம்ஸ்கார ரீஎன்கோடிங். அருடாரபாறு யோக ரகசியம். ஆன்மா வெளியில் அல்ல, உள் ஒளியில். யோகி ஒருவர் தியானத்தில் நுழையும் போது அவர் வெளி உலகத்தை கடந்து சூட்சும உடலின் ஒளிக்களத்தில் நுழைகிறார். அங்கிருந்து மேலே செல்லும் போது ஆன்மா பிரம்மத்துடன் இணையத் தொடங்கும். அந்த இணைப்பு முழுமையடைந்தால் அதுதான் மோட்சம். அது மரணத்திற்கு பின் கிடைக்காது, வாழ்நாளிலேயே அனுபவிக்கப்படும் ஜீவன் முக்தி நிலை. உண்மையான ஆன்மீகம் என்ன சொல்லுகிறது? ஆன்மா பிறப்பதில்லை, இறப்பதில்லை. உடல் என்பது அதன் தற்காலிக கருவி. மனம் என்பது அதன் பிரதிபலிப்பு கண்ணாடி. கர்மா என்பது அதன் பயண வரைபடம். மோட்சம் என்பது அதன் தாய்நிலைக்கு மீண்டும் செல்வது. யாரும் இதுவரை சொல்லாத ஒரு உண்மை. மரணம் என்பது ஆன்மாவின் முடிவு அல்ல, அது பரிணாமத்தின் அடுத்த கட்டம். ஆன்மா தன்னை அறிந்தால் பிறவி முடியும். ஆன்மா உலகை அறிந்தால் பிறவி தொடரும். இதுவே மனிதனின் உண்மையான ஆன்மீக பயணம். இந்த உண்மையை நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள். வீடியோல கேள்வி கேளுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சது கமெண்ட்ல சொல்லுங்க. ஆன்மீக செய்திகளுக்கு சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம். நாங்கள் மிக விரைவில் உங்களுக்கு பதில் அளிப்போம். நன்றி, வணக்கம்.